வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம ஒரு பிக்கிள் செய்யலாம். இது கேரளால ஓணம் சத்யா ரெசிபில ரொம்ப ஃபேமஸான ஒரு பிக்கிள். இதுக்கு நான் ஒரு 300 கிராம்ல ஜிஞ்சர் எடுத்து தோலெல்லாம் நீக்கி சுத்தமாக்கிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய லெமன் சைஸ்ல புளி எடுத்துருக்கிறேன். இதை தண்ணியில் ஊற வச்சு இதில் உள்ள ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் காயம், ஒரு பிஞ்ச் வெந்தய பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அச்சுவெல்லம் பீஸ் எடுத்துருக்கிறேன். இது ஸ்வீட் பார்த்துட்டு இதுவுமே நம்ம சுடுவெள்ளத்தில் கரைச்சிட்டு இதை அந்த தண்ணி மட்டும் எடுத்தால் போதும். அந்த பாகு மட்டும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கறி லீஃப் அவ்வளோதான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஆயில் சூடாயிருச்சு. இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்மளோட கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த இஞ்சி இதில் நல்லா ஃப்ரை ஆகணும். அதில் உள்ள அந்த வாட்டர்லாம் நல்லா போய் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டு வேக வைக்கணும். இப்போ நம்மளுடைய இந்த ஜிஞ்சர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா இந்த எடுத்து வச்சுருக்க இந்த எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடுறேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், வெந்தயத்தூள், காயம் இவ்வளோத்தையுமே சேர்த்துடுறேன். இப்போ இதில் நான் புளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இது நீங்கள் புளியும் அந்த அச்சு வெல்லமும் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தோடைய இந்த பாகையும் ஆட் பண்ணிடலாம். இது ஸ்வீட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய புளி இஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இஞ்சிலாம் நல்லா நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால இது சீக்கிரம் கெட்டு போகாது. இது நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், பாட்டிலில் இல்லாட்டி ஜாரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட சேனலுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.